நமஸ்காரம். ஆஸ்ட்ரோலஜி ரவீன் கரண். இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்க இருப்பது மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசிக்கான குரு பகவான் பயிற்சி பலன்கள், கூடவே கடந்த அக்டோபர் மாதம் நடந்து முடிந்த ராகு பகவான், கேது பகவான் பயிற்சி பலன்கள், சனி பகவான் பயிற்சி பலன்கள். எல்லா பயிற்சி பலன்களுமே நல்லா தாங்க இருக்கு, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாதுங்க. தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா அடிச்சு தூள் கலப்புற இடத்துல ஒரு டாப் டக்கர் டபிள்யூன்ற மாதிரி, டபிள்யூனா என்ன வின்னு அப்படின்ற மாதிரி டாப்ல தான் இருந்துகிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்களை. எந்த விதமான பிரச்சனைகளும் சிக்கல்களும் கிடையாது. உடல்நலம் சரியாகுது, உத்தியோகம் வேலை வாய்ப்பு கிடைக்குது, கல்யாணம் நடக்கலைன்றவங்களுக்கு கல்யாணம் நடக்குது, விவாகரத்தாகி 2ஆம் கல்யாணம் 3ஆம் கல்யாணம் கூட நடந்து முடிஞ்சிருச்சு இந்த தை மாசம்னா. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு ராகு பகவான் மீன ராசி, அதே மாதிரி புதன் பகவான் உச்சமாகின்ற கன்னி ராசிக்கு கேது பகவான். ஸோ தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது. 4ஆம் இடம் 10ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்தான பலன் பாத்தீங்கன்னாக்கா, 4ஆம் இடம்ன்றது ஒரு சுகஸ்தானம். ஓகே, அந்த இடத்துல ராகு மாதிரி ஒரு பிளானட்ஸ் வர்றதுன்றது கொஞ்சம் அப்படியே ஆட்டம் கொடுக்கும், ஆட்டம் காணும். அதாவது ஒழுக்க சீலனா, ஒரு உத்தம சீலனா, ஒரு காந்தி மாதிரி இருக்கிற ஆளை கூட கொஞ்சம் அப்படி போட்டு பார்க்கும். அதாவது விஸ்வாமித்திரரை மயக்கிய மேனகைகள் போல சில ரம்பா ஊர்வசி மேனகாக்கள் உங்கள் வாழ்க்கையிலே குறிக்கிற நேரும். இது 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலே இப்படி, இதுல வேற சுக்கிரபகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு ராகு பகவான் போது அந்த ரம்பா ஊர்வசி மேனகாக்கள் சீன்ல திடீர்னு வருவாங்க, திடீர்னு போவாங்க. கண்ணகி போன்ற கருப்பு கரசியான மனைவிகள் பாத்தீங்கன்னாக்கா கசக்க செய்வார்கள். மாதவி போன்ற சில விலை மாதர்கள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கட்டி கரும்பா இனிக்க செய்வார்கள். இதுல கேது பகவான் பாத்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு கர்மஸ்தானம். அந்த இடத்துல புதன் பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு கேது பகவான் வந்திருக்காரு. புதன் பகவான் ஏற்கனவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 7 குடையவர், பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி வீட்டுக்கு 7 என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்துக்கும் 10 என்று சொல்லக்கூடிய கர்ம ஜீவன ஸ்தானத்துக்கும் உரிய அந்த புதன் பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு கேது பகவான் அப்படின்னும் போது இவங்க ராகு பகவானும் கேது பகவானும் சுக்கிர பகவான் புதன் பகவானின் தன்மைகளை பிரதிபலிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னதான் ஒரு திடமான மனசோட, ஒரு வில் பவரோட, ஒரு பிரேவ் ஹார்ட்டா, அதாவது ஒரு தைரிய நெஞ்சமா, ஒரு திட மனசோட போயிட்டு இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில சில சலனங்கள், சபலங்கள் இதெல்லாம் அப்படி தட்டி பார்க்கும், எட்டி பார்க்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா குடும்ப முன்னேற்றம், அபிவிருத்தி, தொழில் முன்னேற்றம், உத்தியோகம், வேலை வாய்ப்பு, கடன் கொடுத்து வசூலாகிறது, பூர்வீக சொத்து கைக்கு சேர்றது, அதெல்லாமே நல்லபடியா நடக்கும். வீடு வாங்குறது, போறது வர்றது, வீடு விற்கிறது, சொத்தை வித்து புது சொத்து வாங்குறது, அது எல்லாமே நல்லபடியா நடக்கும். கல்யாணம் காட்சி, குழந்தை குட்டி, புள்ள குட்டி எல்லாமே அதெல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டா எல்லாமே 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 ஓகே. ஒரே ஒரு விஷயம், குடும்ப பிரச்சனைகள். தனுசு ராசி இது ஒண்ணுதான் இப்போ ஒரு மேஜர் இஷ்யூவா உள்நாட்டிலையும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, கடல் கடந்து போயும் சரி, எல்லா இடத்துலயுமே இந்த பிரச்சனைகள் தான் ஓடிட்டு இருக்குது. போனை எடுத்தாலே தனுசு ராசியா அப்படின்னு கேட்கற அளவுக்கு தான் இன்னைக்கு ஒரு கரண்ட் ட்ரெண்டிங்ல தனுசு ராசியை ஓடிட்டு இருக்குன்னு சொன்னா கூட மிகையே இல்லை. இத்தனைக்கு தனுசு ராசி பாத்தீங்கன்னாக்கா நேர்மைக்கும், நியாயத்துக்கும், நீதிக்கும், தீரத்துக்கும், வீரத்துக்கும் பேர் போனவங்க. ஏன்னா உங்க தனுசு ராசியுடைய சிம்பிள் பாத்தீங்கன்னாக்கா வில் அம்பு. ஏகபத்தினிவர் தான் ராமனுடைய சிம்பிள். அவர் கையில இருந்தது, அவர் தோல்லே மாட்டி இருந்தது எப்பவுமே வில் அம்பு. அதனால அவர் போலவே ஒரு ஏகபத்தினிவராக இருக்க வேண்டியவர்கள் தான் இப்ப இந்த சுக்கிர ராகு பகவான், சுக்கிர பகவான் வீட்டுக்கு உச்சமாகின்ற வீட்டுக்கு ராகு பகவானாலும், இந்த கேது பகவானாலும், நடந்து முடிந்த குரு பகவான் பயிற்சியினாலும், அதாவது இந்த குரு பகவான் பயிற்சி என்னன்னாக்கா ஒரு சுக்கிர ராகு பகவான் குரு பகவான் பரிவர்த்தனை அப்ளிகபிள் பண்ணுது. குரு பண்ண வேண்டியதை சுக்கிரன் பண்ணணும், ராகு பண்ணணும். சுக்கிர ராகு பகவான் பண்ண வேண்டியதை குரு பகவான் பண்ணணும். ஸோ எக்ஸ்சேஞ்சிங் த ஹவுஸ். இப்படி இருக்கும்போது, இப்படி போயிட்டு இருக்க நேரத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு முறை தவறிய காதல், காமம் இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ பிரைட்டா இருந்துகிட்டு இருக்குது. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 34 வயது தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் ஆண் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, நல்ல ஒரு எய்மோட இருந்துகிட்டு இருக்காரு. கடுமையா உழைப்பால முன்னுக்கு வந்தவர். அவர் அப்பா பூர்வீக சொத்து, நிறைய சொத்தை கபலீகரம் பண்ணவர். கபலீகரம் பண்ணிட்டு சிவலோக பதவி அடைஞ்சவர். அதனால புள்ள இவர் என்ன பண்ணாருன்னா, இல்ல நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கல்யாணம் பண்ணிக்காத. இவர் கூட பிறந்தவங்க நிறைய, இவர் தான் மூத்தவர். அதனால எல்லாருக்கும் படிப்பு செலவு, அந்த செலவு, இந்த செலவு, கல்யாணம் காட்சி, குழந்தை குட்டி, அதாவது பிரசவ செலவு எல்லாம் பாக்குறது எடுக்கிறது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அதாவது 24 ஹவர்ஸும் தொழில் சிந்தனைகள் தான். தொழிலை தவிர வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தவர். சரக்கு மட்டும் போடுவார் அப்பப்ப. நேஷனல், இன்டர்நேஷனல், இந்தியா அண்ட் ஃபாரின், அந்த அளவுக்கு பிசினஸ் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அந்தந்த ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஃப்ரூட் ஸ்டால், நல்ல ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு பேரோட போட்டாரு. அங்கங்க ஆளுங்களை போட்டாரு, நம்பிக்கையான ஆளை போட்டாரு. இப்பதான் கேமராலேயே இங்க இருந்து இருந்த இடத்துல இருந்து பார்க்கலாம், அமெரிக்காவில் நடக்கிறது இங்க பார்க்கலாம், இங்க நடக்கிறது அமெரிக்காவில் பார்க்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. அதனால அந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அவர் கரெக்டா போயிட்டு இருந்தாரு.
இவருக்கு பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல வந்து அம்மா கூட பிறந்தவங்க எல்லாரும் இவருடைய சகோதரிகள் சகோதரர்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிட்டப்பா, இன்னும் உனக்குதான்ப்பா கல்யாணம் ஆகணும், பாருப்பா இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா கடைசியா ஒரு கடைசி தம்பி ஒருத்தர். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து ஒரு 12 பசங்க. அதுல 12ஆவதா பிறந்த ஒரு கடைக்குட்டி தம்பி பாத்தீங்க அப்படின்னாக்கா அவரு வந்து ஒரு 18 வயசு ஆகுது, இப்போ காலேஜுக்குள்ள என்ட்ரா இருக்காரு. இல்ல அவன் கல்யாணத்தை முடிப்போம், அவன் டிகிரியை முடிச்சுட்டு அவன் வெளியே வரட்டும், இல்ல நல்ல வேலையில சேரட்டும், அதுக்குள்ள அவசரப்பட வேண்டாம், ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எப்படி அவன் என்ன எதுன்னு தெரியல, இன்னொன்னு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மூடே இல்ல, எனக்கு வேலைக்கே எனக்கு நேரம் பத்தல அப்படின்ற மாதிரி தொழில வந்து அவ்வளவு ஒரு கில்லியா பம்பரமா சுத்திட்டு இருக்காரு. இதுல பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து இவர் இருக்கிற ஊர்ல அது ஒரு சிட்டி, அதாவது வந்து அது பெங்களூரா ஹைதராபாடா மெட்ராஸா அப்படின்றத சொல்ல விரும்பல, அது ஒரு சிட்டி. இவர் போவாரு, ஒரு 4 முக்கியமான சென்டர்ல போயிட்டு இவர் உட்காருவாரு, உட்காந்துட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாரு, எடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து விட்டு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பாரு, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சென்டருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெண் 31 வயசு கவுண்டர்ல பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு திடீர்னு வந்து சலசலப்பாகுது. என்னடான்னு பார்த்தாக்கா வந்து 520 ரூபாய் கொடுக்கறதுக்கு போல 5600 வந்து ஜிபே பண்ணி விட்டாங்க. அப்புறம் என்னமா அந்த கவுண்டருக்காரன் வந்து சேல்ஸ் வைக்கிற பையன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து தலையில அடிச்சுக்கிறாரு, என்னமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க, இந்த பணத்தை எப்படி வாங்குறது அப்படின்ட்டு இவர்கிட்ட வந்து சொல்றாங்க. உங்க நேரம் பரவாயில்ல, இப்போ ஓனர் இருக்காரு, ஓனர் இல்லைனாக்கா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு வராங்க. வந்து இவர்கிட்ட சொல்றாங்க. அப்புறம் இவர் கேட்கறாரு, அந்த பொண்ணுகிட்ட கேட்கறாரு, என்னங்க 560 ரூபா தானே வந்திருக்கு, நீங்க 5600 கொடுத்தீங்க அப்படின்னா. இல்ல சார், நான் வந்து அது வந்து நான் தெரியாம கொடுத்துட்டேன் சார், நான் வந்து அது என்ன எங்க வேலை பாக்குறீங்க என்ன ஏது அப்படின்னோடனே, இதை நான் பக்கத்துல அந்த ஒரு ஐடியை சொல்றாங்க, பிஜி ஏதாவது தங்கியிருக்கேன், ஆமா பிஜில தங்கியிருக்கேன் சார், நான் இந்த மாதிரி இருக்கு சார், நான் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து நார்த்லனாக்கா ஒரு அகமதாபாத் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஊரை சொல்லி, அங்க இருந்து நான் பிறந்து வளர்ந்தது மானன் ப்ராடக்ட்னா அங்கதான், வேலைக்காக நான் இந்த பக்கம் வந்தோம், நாங்க ஐடில ஒர்க் பண்றானே இந்த கம்பெனில. உங்க ஐடி கம்பெனிக்கே பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் நம்ம கம்பெனில தான் போகுது, அதான் தெரியும் சார், அங்க நம்ம இவரு கூட சொன்னார், ஹெச்ஆர் கூட சொன்னார், அதனாலதான் இங்க வந்து உங்ககிட்ட வாங்கணும்னா ரெகுலரா பிஜி பக்கத்துல இருக்கிறேன்னா வாங்கிட்டு போவோம் நானு. அவங்க மாதிரி இவருக்கு என்னமா நீங்க 520 ரூபாய்க்கு 5600 அனுப்பிட்டீங்களோ, மீதி பணத்தை வந்து கரெக்டா வந்து இவரு வந்து ரிட்டர்ன் ஜிபே அனுப்பினாரு. அதுக்கப்புறம் ஒரு அகஸ்மாத்தா ஒரு அடுத்த நாள் போகும்போது பார்த்தாக்கா அந்த பெண் வராங்க, வந்து பார்த்துட்டு ஃப்ரூட்ஸ் வாங்குறாங்க, மறுபடியும் பாக்குறாங்க, ஃப்ரூட்ஸ் வாங்குறாங்க, எடுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. பார்த்தாங்க ஒரு 300 சில்லா ரூபாய்க்கு வாங்க வேண்டிய இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து 3000 சில்லா ரூபாய் அனுப்பிடுறாங்க. அவன் கவுண்டர்ல இருக்கவங்க கிராண்ட் ஆயிட்டான், கடுப்பாயிட்டான். அவன் என்னங்க உங்களுக்கு இதே வேலையா போச்சுருங்க, தேவைக்கு மேல பணத்தை அனுப்புறீங்க, அவனும் திருப்பி தர முடியாது போங்க அப்படிங்கும் போது பார்த்தாக்கா இவங்க வந்து ஒரே சண்டை, நான் வந்து தெரியாம அனுப்பிட்டேன், ஒரு 0 கூட போட்டேன் நானு, இதுக்காக வந்து எப்படி நீ தரமாட்டேன்னு சொல்லுவேன் அப்படின்னு போது பார்த்தாக்கா இவர் கரெக்டா உள்ள என்ட்ரு ஆகுறாரு. அவர்கிட்ட பஞ்சாயத்து போகுது. அப்புறம் அவரு என்னங்க இந்த மாதிரிலாம் ரெகுலரா பண்றீங்க அப்படின்னு. நான் இல்ல சார், நான் வந்து இதுதான் கரெக்டா போட்டேன். அப்புறம் கூட வந்து ஃப்ரெண்டு சொல்றாப்புல, இல்ல அவ வந்து எப்பவுமே பணம் விஷயத்துல வந்து ரொம்ப கேர்லெஸ் தான். அவன் பிஜியில கூட பார்த்தா பணங்குன்னா அது இது நகை தோடு கம்மல் ஸ்டட் அது இதெல்லாம் பார்த்தாக்கா அப்படி அப்படியே இருக்கும், நிறைய காணாதெல்லாம் போயிருக்குது, அவ எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாவ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அவனு என்னங்க இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்ட்டு பார்த்தாக்கா, இல்ல சாரி, நான் இனிமேல் கரெக்டா இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லி இது பண்ணிட்டு போறாங்க. இவருக்கு பார்த்தாக்கா இந்த 34 வயது ஆணுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு என்னடா இந்த காலத்துல இப்படின்னா கூடமா இருப்பாங்க, ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்களே, இப்ப எல்லாருமே தெளிவா இருக்காங்களே, இந்த காலத்துல இந்த பொண்ணு இப்படி இருக்கிறா அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இவங்க மறுபடியும் வராங்க, ஃப்ரூட்ஸ் வாங்குறாங்க. அவர் கடையில இல்ல. ஆனா வந்து இவங்க அந்த பையன்கிட்ட வந்து அந்த ஓனர் நம்பர் கொடுங்க, என்னத்துக்கு அப்படின்னாக்கா, இல்ல எனக்கு வந்து எங்க ஊர்ல வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அனுப்ப வேண்டி இருக்குது, எங்க அப்பா அம்மா அவங்களுக்கு தான், அதுக்காக வந்து நான் பேசணும்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்படி ஒன்று அவன் ஒன்னே வந்து சரி பிசினஸ் ஆச்சுன்னு போன் நம்பரை கொடுக்குறான். இவங்க ஃபோன் பண்ணி பேசுறாங்க, நான் இன்னார் பேசுறேங்க அப்படின்னு உடனே அவருக்கு புரியல, இல்ல நான் இந்த ஏரியாவில இருந்து அந்த பணம் வந்து அதிகமா கொடுத்தேனே நானு. ஓ நீங்களா, சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு. இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அனுப்ப வேண்டி இருக்குது, பண்ணலாமா செய்யலாமா அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க என்ன வேணுன்றதை சொல்லுங்க, நீங்க நம்ம அனுப்பி விட்டுலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு. சரி நான் அப்பா அம்மாவை கேட்டு சொல்லுவேன் நான் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்புறம் என்ன நீங்க இன்னைக்கு கடைக்கு வரலையா அப்படிங்கும் போது பார்த்தாக்கா, இல்ல நான் இன்னொரு இடத்துல வந்து ஹெல்டப் ஆயிட்டேன், நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு. நாளைக்கு நான் வருவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே நாளைக்கு நான் வரேன் அப்படின்ட்டு இவங்க வந்து ஒன்னும் ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி மீட் பண்ணுவாங்க, இல்ல ஆஃபீஸ்ல வரும்போது மீட் பண்ணுவாங்க, இந்த கடைக்கு வருவாங்க ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு. அப்படி சாயங்காலம் வராங்க, வந்தாங்க பார்த்தாக்கா அவர் இருக்காரு. அவர் அப்படியே பேசுறாங்க கொள்றாங்க. இதான் ஃபோன் நம்பர் வாங்கியாச்சுல்ல, அப்புறம் மெசேஜ் அனுப்புறாங்க. அவர் பார்த்துட்டு அவரு ஒரு பதிலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. இந்த மாதிரி போகுது. அப்புறம் நைட்டு பார்த்தாக்கா திடீர்னு வந்து ஒரு 9:10 மணிக்கு ஒரு ஃபோன் பண்றாங்க. இந்த நேரத்துல எதுக்கு இந்த பொண்ணு கூப்பிடுது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அவரு ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்தாக்கா சரி என்னன்னு தெரியல, எமர்ஜென்சியா கூட எடுத்துறாரு. சாரி உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணனா, இல்ல அதெல்லாம் ஒரு இல்ல சொல்லுங்க, இப்ப நான் வந்து இப்போ நான் வீட்டுக்கு போறது ஒரு 11 மணி ஆகும், சொல்லுங்க என்ன விஷயம். அவங்க வேற என்ன பண்ணீங்க, இல்ல கடையில தான் வேலை தான் மண்டியில இருந்துட்டு இருக்குல்ல,
இதெல்லாம் கேஷ்னா வரும் போவோம், அதெல்லாம் வந்து கணக்கு பார்த்து எடுத்து நாளைக்கு பேங்க் கட்ட வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டு எவ்வளோ வேலைகள் இருக்குல்ல. சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னா, அப்போ 11 மணிக்கு மேலே தான் போய் வீட்டில் படுப்பீங்களா, சாப்பிடணுமா அப்படின்னா, ஆமாம் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படியே பழகிட்டோம் நம்ம. ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க சார் நீங்கள் அப்படின்னு சிரிக்கிறாரு. உங்கள் வீட்டில் என்ன கேட்க மாட்டாங்களா இதெல்லாம் அப்படின்றாரு. அம்மா கேட்பாங்க. ஏன் உங்கள் ஒய்ஃபு? இல்லை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. இன்னும் கல்யாணம் ஆகலையா, என்ன சொல்றீங்க? ஆமாம் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலம்மா அப்படிங்கிறாரு. ஐயோ அப்படின்ட்டு, என்னங்க இது, நான் தான் 31 வயசு ஆயிடுச்சு எனக்கு என்ன கல்யாணம் பார்த்தா, நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தாங்க நீங்களும் 30 வயசு இருக்கும் போல இருக்கு, நீங்களும் கல்யாணம் எனக்கு 34 வயசு ஆகுதுங்க அப்படின்றாரு. 34 பார்த்தா 30 வயசு மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னா, அப்படியா ஓகே தேங்க்யூ அப்படின்றாரு. அப்புறம் இப்படியே பேச ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நட்பா போகுது. இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இவர் வந்து ஒரு நல்லது கெட்டது அப்படின்னாக்கா இவர் வந்து விஷயம் ஷேர் பண்றாரு. இந்த மாதிரி எங்க வீட்டில் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்குது, வீட்டுக்கு வாங்க முடிஞ்சதுன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு வந்து ஒரு படையல் போடுறோம், இல்லை வந்து கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டு அது நல்லபடியாக நடந்துச்சு, பொங்கல் வைக்கிறோம், ஏதோ ஒன்று நம்ம ட்ரெடிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நேராக போகுது, தட்டாத போகுது, வருது, எல்லாம் அட்டன் பண்ணுது. வீட்டில் இருக்கவங்க கேட்கறாங்க, யாரா இந்த பொண்ணு, யாரா இந்த பொண்ணு, பார்த்தாலே வந்து நல்லா வந்து ஒரு ஐஸ்வர்யா ராய் ரேஞ்சில் இருக்காளே இவ, என்னடா இவ அப்படின்னு. ஆமாம்மா தமிழ்கார பொண்ணுதாம்மா, தமிழ் நல்லா பேசுவா அப்படின்ட்டு அந்த வீட்டு அவங்க அம்மா அப்பாட்ட, அவங்க அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லா பேசுறாப்புல. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாமா இவ, பார்த்தாக்கா பாவம் நல்லா ஒரு வெகுளியான பொண்ணுமா, பணத்தை வந்து கூட கொடுத்துருவான், அதனால வந்து ரொம்ப ஒரு பெருந்தன்மையான பொண்ணு, அவங்க அப்பா அம்மா நல்லா வசதி போல இருக்கு ஊர்ல, சொல்லியிருக்காங்கட்ட நல்லா வாழ்ந்தவங்க அப்படின்ற மாதிரி. இப்போ கொஞ்சம் வசதியா இருந்துகிட்டு இருக்காங்க, அகமதாபாத்தில் இருக்காங்கம்மா அப்படின்ற மாதிரி, நார்த்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. பரவாயில்லடாப்பா, உனக்கு வந்து இந்த மாதிரி தான் இந்த பொண்ணு கூட உனக்கு கொண்டாட்டியா வரதுனா கூட நல்லா இருக்கும்பா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. உனக்கு ரொம்ப தான் ஆசை, அவ படிப்பு என்ன இதுன்னா அவ வந்து நல்லா ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பளத்தில் இருக்கிறா, அவ போய் நான் கட்ட முடியுமா, நீ அதுக்கு மேல சம்பாதிக்கிறடா, நீ தான் நீ ஓனர் ஆச்சடா, உங்ககிட்டயே வந்து ஒரு 200-300 பேர் வேலை பாக்குறாங்களே அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சரிம்மா இருந்தாலும் வந்து எனக்கு படிப்புன்றது அந்த இடத்துல ஒரு மைனஸ் தானே அப்படின்னும் போது பார்த்தா, சரி பார்க்கலாம் என்ன நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க மனசுல வந்து அந்த ஒரு சஞ்சலம் தட்டுது. ஏன்னா இப்ப இந்த சுக்கிர ராகு பகவான் வேலை செய்யணும் இல்லையா, இப்படியே போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவ வந்து என்ன சொல்றான்னாக்கா கொஞ்சம் பர்சனலா பேச ஆரம்பிக்கிறா போன்ல பேசும்போது நைட்ல. இந்த மாதிரி வந்து நீங்க 11 மணிக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் பேசுறேன் நானு அப்படின்னு. ஏன் இப்பவே சொல்லு, ஒன்றும் இதுல இல்லை இங்கே பேசுவேன், நைட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்றான்ட்டு. இப்போ 11:30 மணிக்கு ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னாக்கா டெய்லி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போன்ல நைட்டு பேசுறாங்க. அவரும் பாத்தீங்கன்னா அப்படியே மதி மயங்கி போயிடுறாரு. என்னடா இது, அவர் ஆளு பாத்தீங்கன்னாக்கா வந்து நம்ம டிபிக்கல் வந்து பாத்தீங்கன்னாக்கா பக்கா பிளாக், ஒரு பிளாக் பாண்டி மாதிரி இருப்பாரு அவரு. ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் 34 வயசு, ஆனா நல்ல ஒரு லட்சணமான ஒரு ஆளு. ஏன்னா இவ்வளவு சொத்துக்கள் சம்பாதிச்சிட்டாரு. நல்ல வியாபாரத்துல, அந்த வியாபாரத்துல பாத்தீங்கன்னாக்கா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஃப்ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல நம்பர் 1 இருந்துகிட்டு இருக்காரு. அந்த லைன்ல அந்த ட்ரேட்ல பாத்தீங்கன்னா பல பேருக்கு ஒரு சிம்ம சோப்பனமா இருந்துகிட்டு இருக்காரு. நல்ல ஒரு காம்படிட்டரா இருந்துகிட்டு இருக்காரு, மற்றவங்களுக்கு நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது அவ்வளவு அந்த ஒரு சாமுதிரிக லட்சணங்கள்லாம் நிறைந்தவர் தான். இன்னொரு தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் சொல்லணுமா, அதெல்லாம் வந்து அவரு நல்ல ஒரு சூப்பரா போயிட்டு இருக்காரு. நல்ல நேரங்களும் நல்லா கை கொடுத்துக்கிட்டு இருக்குது இல்லையா, போயிட்டு இருக்குது. இதுல வந்து குடும்ப பிரச்சனைகள்ல தான், இந்த மாதிரி காதல் மேட்டர்கள், லவ்ஸ் மேட்டர்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது அவருக்கு பாவம் தெரியல. எப்பாவது நமக்கு ஃபோன் பண்ணுவாரு, ஃபோன் பண்ணிட்டு வந்து தம்பி ஜாதகம் தங்கச்சி ஜாதகம் அவங்களுக்கு பொருத்தம் பாக்குறது, அதுக்கு இதுக்கு அதை மட்டும் பார்ப்பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா அவரோட பர்சனல் வந்து என்னன்னாக்கா, ஏற்கனவே நம்ம கிட்ட ரொம்ப பிகினிங்ல அவரும் அவங்க அம்மாவும் பார்த்துருக்காங்க. லேட் மேரேஜ் தான்றதை நம்ம அப்படியே டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ அப்படி போயிட்டு இருந்தது. ஸோ இப்படி போனது வந்து நட்பு போனது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்கேனாக்கா, நான் யாரையுமே இது வரைக்கும் லவ் பண்ணல. ஏன்னா லவ்னாலே வந்து என்னன்னாக்கா, லவ் பண்ணி ஒரு சிலர்னா வந்து ரிலேட்டிவ்ல வந்து ஒரு சிலர்னா வந்து இப்போ லவ் பண்ண வேகத்தில் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, விட்டு போயிட்டாங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து உங்களை பார்த்ததுக்கப்புறம் உங்களை மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணா கூட நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறேன் அப்படின்னு ஒன்று. இவருக்கு என்னடா இது இவ்வளோ தூரம் ஓப்பனாக பேசுகிறேன் அப்படின்னு, நீ என்ன படிச்சிருக்காருமா அப்படின்னு கேட்குறாரு. இவங்க சொல்கிறேன், நான் பிஇ எம்பிஏ அதுக்கப்புறம் எம்இ வேற பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ. அவங்க என்னடா இது வேறையா அப்படின்றாரு அவரு. ஆமா எங்களுக்கு வந்து நாங்க என்ன ரொம்ப படிக்கணும் நாங்க அவ்வளவு. பொண்ணு பார்த்தாக்கா அப்படியே வந்து அப்படி சுண்ணுதான் ரத்தம் வந்துடும், அவ்வளவு சிவப்பு, நல்ல ஹைட்டு, நல்லா ஒரு ஐஸ்வர்யா ராய், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ராய் ரேஞ்சு அப்படியே தகன்னு அப்படியே மின்னுது, ஜொலிக்குது. இவருக்கு பார்த்தாக்கா இவரோட கலருக்கும் அந்த அம்மா கலருக்கும் பார்த்தாக்கா ஏணி வச்சா கூட எட்டாது. அதாவது வந்து அமாவாசை சந்திரனுக்கும் பௌர்ணமி சந்திரனுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசம் அந்த மாதிரி இருக்குது இவருக்கு பார்த்தாக்கா. ஆனா இவரு யோசிக்கிறாரு, நம்ம ஜாதகத்துல வந்து நமக்கு வந்து சுக்கிர பகவான் உச்சத்துல வேற இருக்குது, ராகு பகவான் வேற உச்சத்துல இருக்காரு, அதனால வந்து நல்ல ஒரு பர்சனாலிட்டியான ஒரு பொண்ணு நமக்கு வந்து பொண்டாட்டியா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு ரதி தேவி எவன் விட்டு வைப்பான், எவன் மயங்காம இருப்பான். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்
அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரும் வந்து அதுக்கப்புறம் தனியாக ப்ரைவேட்டாக வந்து வெளியே மீட் பண்ணி பேசுகிறாங்க. நட்பு வந்து ஸ்நேகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காதல் ஆச்சு. காதல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் வந்து பெட் ஷேர் பண்ணிக்கிற வரைக்கும் போச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் தனியாகவே ஒரு வீடு எடுத்து கொடுத்து நீ பிஜிலாம் இருக்காத, எனக்குன்னா வசதியாக இல்லாமல் இருக்கு அப்படின்ட்டு ஒரு தனியாக வீடு எடுத்து கொடுத்து தனியாகவே வீடு பார்த்து வச்சுட்டாரு ஆஃபீஸ் பக்கத்துலேயே. ஸோ வந்து இப்போ வந்து மத்தியானம் லஞ்சுக்கு போகிறது, அங்கேயே தங்குறது, அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தாரு. வீட்டில் பார்த்தாக்கா இவர் தான் வந்து சிட்டிக்குள்ள வந்து ஒரு 10 இடத்துல வந்து இவருக்கு வந்து மண்டிகள் இருக்கிறதுனால வந்து இவர் எங்க போறாரு என்ன வராரு யாருக்கும் ஒன்றும் தெரியல. கேட்டா வேலையா இருக்கன்ற மாதிரி போய் இவர் வந்து ஒரு ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு ஆள் கிடைச்சிட்டா அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஜாலியா மனம் போன போகல. அதாவது ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த அம்மா வந்து பார்த்தாங்க, அப்படி மேட்ரை போட்டு எல்லாம் கறக்க முடியுதுன்னா கறக்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இவர் வந்து என்ன பண்ணுவாருனாக்கா ஒரு அந்த அன்னைக்கு கலெக்ஷன்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் ஒரு அடுத்தடுத்த சென்ட்ரல்ல இருந்து வர கலெக்ஷன்லாம் என்ன பண்ணுவாருனாக்கா எடுத்து கொண்டு வந்து மொத்தமாக கொண்டு வந்து இதுல 3 லட்சம் இருக்கு 5 லட்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு. கொடுத்து கரெக்டா 2 நாள்ல வாங்கிட்டு போவாரு. கரெக்டா வந்து அவ வந்து பீரோல வச்சு கரெக்டா எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. இப்படியே பாத்தீங்கன்னாக்கா அப்படியே போயிட்டு இருந்தது. பாத்தீங்கன்னாக்கா ஒரு 50 லட்சம் 60 லட்சம் 67 லட்சம் ரூபாய் அமௌண்ட் சேர்ந்துருச்சு. ஆனா அப்ப சடனா பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து வழக்கம் போல வந்து அன்னைக்கு காலைல போயிட்டு சாப்பிட்டு வராரு. அதுக்கப்புறம் மதியானம் போறாரு. நான் நைட்டு தங்கிட்டு நல்ல ஒரு கணவன் மனைவி போலவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல. அப்ப கேட்கறா எப்பங்க கல்யாணம் அப்படின்னு. கொஞ்சம் பொறு அவன் தம்பி வந்து படிப்பை முடிச்சிடட்டும், டிகிரி முடிச்சிடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மதியானம் லஞ்சுக்கு போனாரு. அப்புறம் நைட் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போனாரு. அதுக்கப்புறம் நைட்டு போனாக்கா வீடு முன்னாடி பெரிய பூட்டா வந்து தொங்குது. என்னடா இதுனான்னு பார்த்தாக்கா ஆளை காணோம். ஃபோன் பண்ணாக்கா ஃபோன் சுவிச் ஆஃப். இவருக்கு என்னவோ தெரியல ஏதோ தெரியல. இவருக்கு அப்போ கூட சந்தேகம் வரல. இவர் வந்து அக்கம் பக்கத்துலாம் விசாரிச்சாக்கா யார்ட்டையுமே பேச மாட்டாங்களே அவங்க இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு முழுக்க வரல. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுக்குள்ள போறதுக்கும் இவருக்கு வந்து பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள போறதுக்கும் அது சரியா படல. அதுக்கப்புறம் இவரு வீட்டுக்கு போயிடுறாரு. என்னடா நைட்னா கால் வருமான்னு பார்த்தாக்கா இவர் நைட்லாம் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. பார்த்தாக்கா காலே இல்லை. அடுத்த நாளும் பார்த்தாக்கா ஒரு மெசேஜும் கிடையாது. இப்படியே 2 நாள் போகுது. ஆஃபீஸ்ல போய் விசாரிச்சாக்கா வந்து என்ன சொல்றீங்க நீங்க, இந்த மாதிரி பேரை சொல்றாரு. இந்த மாதிரி அந்த மாதிரி எங்கிட்ட யாருமே ஒர்க் பண்ணலையா அப்படின்னு இவர் போட்டோ காமிக்கிறாரு. இந்த மாதிரி இவங்க தான் அப்படின்னு. இவங்க எங்கேயும் ஒர்க் பண்ணலையே. இல்லையே சார், நானே கொண்டாந்து உங்க ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ் எல்லாம் விட்டு போயிருக்கேன். நான் கார்ல கொண்டாந்து ட்ராப் பண்ணிருக்கேன், அதே மாதிரி பிக்கப் பண்ணிருக்கேன் நான் அப்படின்னு. நீங்க பிக்கப் பண்ணிருப்பீங்க கொண்டிருப்பீங்க. இங்க வந்து நிறைய ஆஃபீஸ் இருக்கு. ஆனா இந்த ஆஃபீஸ் அவங்க பேர் சொல்லி இந்த ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ் தான் இது, இந்த ஆஃபீஸ் நீங்க ஒர்க் பண்ணலையா அப்படின்போது இவரு என்னடா அது ரொம்ப போச்சுட்டு இவரும் இன்னொரு ஃப்ரெண்டு கூட போயிட்டு உள்ள இருக்கிற ஒரு 10 கம்பெனில போயிட்டு எல்லா கம்பெனியுமே கேட்டு பாக்குறாங்க. பார்த்தாக்கா எங்கேயுமே இந்த அம்மா ஒர்க் பண்ணல, இந்த பொண்ணு ஒர்க் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு என்னடா ஆயிடுச்சு, சம்திங் ராங்ன்றதை இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே. அப்புறம் ஃப்ரெண்டு கரெக்டா பல்ச பிடிச்சாப்ல. என்னடா மாப்பிள, என்னடா பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டியா, ஏதாவது ஒரு 4 கோடி 5 கோடி ரூபா 4 ரூபா 5 ரூபா பெருசா கொடுத்துட்டியா அப்படின்னா, இல்லடா ஒரு 67 லட்சம் கொடுத்துட்டேன் அப்படின்னு. 67 லட்சம் போனா போது விடுமாப்ல, நல்லா புருஷன் முன்னாடியே வாழ்ந்தீங்கல்ல, உனக்கு அதுதான் நீ கண்ட பணம், அதுதான் உனக்கு அதுதான் மிச்சம் அப்படின்னா. இல்லடா அப்படி இல்லடா, நல்ல பொண்ணு அவங்க என்னன்னு தெரியல, இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னவோ தெரியல. இப்போ உள்ள ஊர்ல வந்து ஊர் அட்ரஸ் நான் கொடுத்தாடா என்னடா அப்படின்னு. இல்ல அதெல்லாம் நான் வாங்கல, அகமதாபாத்ல இருக்காங்க அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தா நான் வாங்கல அப்படின்றாரு. சரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்ல அப்படின் போது, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரியா வராதுடா, அது விஷயம் நியூஸ் வெளியே போவோம், வீட்டுல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா புரியுது மாப்பிள சரி விட்டு தொலை அப்படின்னு. ஆனா இவர் என்ன சொல்றாருனாக்கா, இல்ல அவ வருவா, ஏமாத்த மாட்டான் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. கண்கட்ட பிறகே சூரிய நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட ஒரு ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணிட்டு மேட்ரை சொல்ல இந்த மாதிரி அனுப்புனதுமே சொன்னேன். தொழில வந்து அபரிதமான ஒரு வளர்ச்சி, பட் அதே சமயம் வந்து ஒரு இல்லீகல் அஃபேரு, திடீர்னு ஒரு பொருள் நஷ்டம் பண நஷ்டம் இதெல்லாம் நடந்திருக்கணும். இப்போ சுகர காகமான இதெல்லாம் இருக்குது. உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி அப்படின்னாக்கா இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு அவரோட ஜாதகம் அப்படின்னு அந்த கன்னிராசி ஜாதகத்தை அனுப்புனாரு. அஸ்த நட்சத்திரக்காரி பாத்தீங்கன்னாக்கா அது எப்படின்னாக்கா ரொம்ப ஒரு சாமர்த்தியக்காரி. அஸ்த நட்சத்திரம் வந்து யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க பிரெயின் வந்து அந்த ஜனகால ஜாதகத்துல கட்டங்கள் நல்லபடியா அமையலாம். நல்லபடியா அமையல அப்படின்னாக்கா கொஞ்சம் ஏடாகுடமா அமைஞ்சதுன்னா அவங்க எந்த லெவலுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடுவாங்க, ஆளை கவுத்துருவாங்க. ஆளை கவுப்பானா அஸ்த நட்சத்திரக்காரி அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணி கிண்ணி சாமதான பேத தண்டம், அதாவது வந்து கொஞ்சி பார்ப்பாங்க கெஞ்சி பார்ப்பாங்க கண்ணீர் விட்டு பார்ப்பாங்க. ஆண்களுக்கு அழுதா போதுமே, அதுவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பெண்கள் அழுதாக்கா தாங்கவே மாட்டாங்களே, இருக்கிறவங்கலாம் எடுத்து கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ கடைசியில பாத்தீங்க அப்படின்னாக்கா மனித உணர்வு கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தெய்வீக சீனா போட்டு காதல் வலைய வீசி மயக்கி வந்துருச்சு. கிடைச்ச பணத்தோட எஸ்கேப் ஆனாலாம் அஸ்த நட்சத்திரக்காரி.
நட்டமானாலும் பரவாயில்ல, நட்டமானாலும் பரவாயில்ல, அவன் மேல நான் வச்ச காதல் மெய்யானது, உண்மையானது, அவ வருவா அப்படின்னு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பழமண்டி பார்ட்டி. தனுசு உத்திராடத்த சுகம் நாடி வந்து பணம் ஓடி போச்சு அஸ்தத்தோட. 34 வயது உத்திராட நட்சத்திரம் பழமண்டி ஓனருடைய இதயமும் இரும்பு போட்டியும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரியோடைய குட்டையில ஊர்ன மட்டையாச்சே. சுக்கிரபகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்த ராகு பகவான். இதெல்லாம் வந்து ஒரு அப்நார்மல் கண்டிஷன். இதெல்லாம் வந்து ஒரு 18 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த 18 வருஷம் ஒரு வாட்டி நடக்கிற இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா அது ஒரு தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா தான் எப்பவுமே அந்த 18 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஏகப்பட்ட சோதனைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த சுக்கிர ராகு பகவான் இருப்பாரு. ஏன்னா கரெக்டா தனுசு ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானமாகுது, 10ஆம் இடம் கர்மஸ்தானமாகுது கன்னிராசி, அங்க கேது பகவான் வந்துருவாரு. இங்க சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீடு, அங்க பாத்தீங்கன்னா புதன் பகவான் உச்சமாகின்ற வீடு. சோ இந்த இடத்துல வந்தாருனாக்கா இது வந்து இந்த அமைப்பு பாத்தீங்கன்னாக்கா 12 ராசியில வச்சு இந்த தனுசு ராசிக்கு மட்டும்தான். ஏற்கனவே தனுசு ராசிக்காரங்க பாவம் பரிதாபத்துக்கு உரியவங்க. அவங்களுக்கு இந்த நல்லது கெட்டது சூதுவாது அதெல்லாம் எதுவும் தெரியாது. பல பேர்த்துக்கு ஏனியா இருக்கிறவங்க. அதனால இப்படி போயிட்டு இருக்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க தியாகத்துக்கும் பரோபகாரத்துக்கும் பேர் போனவங்க தனுசு ராசிக்காரங்க. நம்பி கெட்டவங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா சூதுவாது கவுடு சூது எல்லாம் தெரியும், ஆனா அப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறதுனால வெளுத்ததெல்லாம் பால் கருத்ததெல்லாம் நீர்ன்ற மாதிரி தன்னை போலவே மத்தவனும் நல்லவனா இருக்க மாட்டானா, அவனும் அப்பாவியா தான் இருப்பான், அவனும் நல்லவன் தான், அவனும் பாவம் வெள்ளந்தி தான் அப்படின்னு நினைச்சு அடுத்தவனை நம்பியே கெடுற ராசி தனுசு ராசி தான். சுக்கிரன் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்து ராகு பகவான் பாத்தீங்கன்னாக்கா அங்க இருந்து விலகணும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து எப்படின்னாக்கா ஒரு பெண்ணால வந்து சம்பாதிச்சதுல கொஞ்சம் ஒரு பகுதி போகணும், ஏமாற்றம் அடையணும். அதே சமயம் அந்த பெண்ணால அவருக்கு வந்து ஒரு தாம்பத்திய சுகம், இல்லற சுகங்கள், ஒரு பெண் சுகங்கள் கிடைக்கணும். அது கிடைச்சிருச்சு. படுத்து மனசை கெடுத்து பணத்தை அடிச்சுக்கின்னு ஒண்ணு கைகாரி அஸ்த நட்சத்திரக்காரி கன்னிராசிக்காரி. நான் சொன்ன மாதிரி கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா கிரக அமைப்புகள் ஜனனகால ஜாதகங்கள் நல்ல அமைப்பு இருந்ததுனாக்கா நல்லபடியா போகும் மைண்டு. கொஞ்சம் ஏடாவிடமா கோளாறான அமைப்பு இருந்ததுனாக்கா எப்படியாவது கவுத்தாவது படுத்தாவது சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற முடிவுக்கு போயிடுவாங்க. எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க, எல்லா எக்ஸ்ட்ரீமையும் பார்ப்பாங்க, காலையும் விடுவாங்க, கழுத்தையும் முடிப்பாங்க, எல்லாமே நடக்கும். ஸோ ஆனா இங்க பாவம் பரிதாபம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பழமண்டி ஓனர் உத்திராட நட்சத்திரம் 34 வயசு போலீஸ் கம்ப்ளைண்டும் கொடுக்க முடியல. ஏன்னா கொடுத்தாக்கா இவருக்கு அசிங்கமாயிடும், ட்ரேட்லயும் இவர் பேர் கட்டுரும், வீட்லயும் பேர் கட்டுரும், இருக்கிற பேர் போயிடும். ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இது உடுமாப்ல இந்த 67 ரூபா ஒன்றும் பெரிய காசு இல்லை, நான் ஏதோ பெருசா ஏதோ ஒரு 3 ரூபா 4 ரூபா அடிச்சுட்டு போயிட்டா போல இருக்குன்னு நினைச்சேன் நானு, பரவாயில்ல விடுங்க அப்படின்ட்டாப்ல. அந்த ரேஞ்சில் இன்னைக்கு இருக்காரு. இவர் பணம் போனது கூட பெருசா தெரியல, அவ திரும்ப வருவா, நம்மள அவ ஏமாத்திருக்க மாட்டான்ற அந்த நம்பிக்கையில, ஏன்னா அது மனித உணர்வுக்குள்ள இந்த மனித காதல் அல்ல அப்படின்ற மாதிரி சீனா போட்டுதானே அவ வந்து அவளை பக்காவா நடந்திருக்காள்ல, பொண்டாட்டியாவே வாழ்ந்திருக்காள்ல. இவரும் புருஷனாவே நினைச்சதுனாலதான், புருஷனாவே பாவிச்சு அந்த கூட இணைஞ்சதுனாலதான், கணவன் மனைவியா இருந்ததுனாலதான் இவரு வந்து பணத்தை நம்பி கொடுத்து கடைசியில பார்த்தாக்கா ஒரு 67 லட்சம் அடிச்சுட்டு எஸ்கேப். சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்து ராகு பகவான் பல விளைவுகளை ஏற்படுத்துவார். அதாவது வந்து ஆசை காட்டி மோசம் பண்றதுல சுக்கிர ராகு பகவான் கில்லடி. பாத்துக்கங்க தனுசு ராசிக்காரங்க உஷாரு. அவங்க அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நடக்கும். பெண்கள் விஷயத்துல குடும்பத்துல குழப்பங்கள் உருவாகும். பொருள் நஷ்டம், மன நஷ்டம், மன கஷ்டம் இதெல்லாம் வந்து ஏற்படும். இதெல்லாம் வந்து முன்கூட்டியே நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவா, எச்சரிக்கை பதிவா நம்ம இது வந்து உங்களுக்கு போட்டு உங்களுக்கு அவேர்னஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் கேட்டாரு, என்ன சார் அவ வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. அக்கார்டிங் டு யுவர் ஹாரோஸ்கோப், நாட் ஓன்லி யுவர் ஹாரோஸ்கோப், கன்னிராசிக்காரி அந்த அம்மாவோட ஹாரோஸ்கோப்படி அந்த பொண்ணோட ஹாரோஸ்கோப்படி பார்த்தாலும் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தாலே இந்த ஹாரோஸ்கோப்பை பார்த்தாலே அவ தெரிஞ்சோ தெரியாமலே வந்து ஒரு உண்மையான ஹாரோஸ்கோப்பை தான் கொடுத்துருக்கா. இதுலயே அவருடைய கேரக்டர், அவருடைய கோஷி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன சார் தெரியுது, அவன் நல்லவ இல்ல, ஒரு வல்லவ, காரியம் சாதிக்கிறதுல கைகாரி, எப்படி வேணாலும் காரியத்தை சாதிச்சிருவா. சார் இல்ல சார் தப்பா சொல்லாதீங்க சார், நான் எதுவுமே தப்பா சொல்லப்பா, இருக்கிறத மேட்டர் ஆஃப் ஃபேக்டா நான் சொல்லிட்டேன். நானு நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப அதுக்கப்புறம் வருவாளா, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. இப்ப வந்து இதெல்லாம் வந்து ஒரு நெட்வொர்க். இவங்க ஒரு கும்பலா சேர்ந்துக்கிட்டு ஒரு சிட்டியை தேர்ந்தெடுத்து அந்த சிட்டில வேலை பார்க்குற மாதிரி ஒரு கம்பெனில உள்ள போயிட்டு வரா மாதிரி ஒரு சீனை போட்டுக்கிட்டு அக்கம்பக்கத்துல இருக்க யாருக்கு ஒரு பிக் ஷாட்னு பாத்துக்கிட்டு, இது பாத்தீங்கன்னா அவ தனியா ஒரு ஆள் கிடையாது, இது ஒரு நெட்வொர்க்கே அவளுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. இவங்க ஒரு ஸ்டேட்டா வந்து இந்த மாதிரி போவாங்க, ஒரு ஊரா போயிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல, இப்போ கர்நாடகாவிலயோ ஆந்திராவிலயோ
கேரளாவிலேயோ தமிழ்நாடுலயோ நடந்துச்சுன்னா அடுத்த ஸ்டேட்டை மாற்றுவாங்க, அடுத்து நார்த்துக்கு போவாங்க, நார்த்தில் அங்கே போயிட்டு அங்கே 1 வருஷம் 2 வருஷம் ஏதாவது பண்ணி முடிச்சு இந்த பக்கம் சவுத் ஸ்டேட்டுக்கு வருவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொட்டீனா நடக்கிற விஷயங்கள். இதெல்லாம் பெரிய செயின் லிங்க் சார். இதெல்லாம் நீங்க வந்து ஜாதகத்தை வந்து அவளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்க ஒரு சென்டிமெண்டா லாக் பண்ணிட்டீங்க அவளை. அதனால வந்து ஜாதகத்தை நம்பி உங்களை நம்பி கொடுத்துட்டா அவ்வளோ. ஏன்னா உங்களை மாதிரி வேற யாரும் இல்லை சார், நான் பிறந்தது ஜாதகம் தான் ரொம்ப ஈடுபாடாச்சு சார். கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு அந்த அமைப்பு இருந்ததுனால நீங்களும் சாதாரணமா வந்து ஒரு அப்நார்மலா வந்தீங்க நீங்க. அதனால நீங்க ஜாதகத்தை ரொம்ப நம்புறீங்க. சரி சார், இப்ப இப்படியே போச்சுனாக்கா எப்படி சார் அப்படின்னாரு. இன்னும் ஒரு 2-3 வருஷம் பொறுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லபடியா உங்க காஸ்ட்லயே பெரியவங்க பார்த்து ஒரு கல்யாணம் நல்லபடியா நடக்கும் சார். அந்த நேரம் வந்துகிட்டு இருக்கு, நெருங்கி வந்துகிட்டு இருக்குது, பார்க்கலாம் சார், அவன் வருவான்னு நான் நம்புறேன் அப்படின்னாரு. உங்கள் நம்பிக்கை வீண் போக வேணா, நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி போனை வச்சேன். ஸோ பார்த்துக்குங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க உஷாராகிக்கங்க. இதுதான் 67 லட்ச ரூபாயை ஒருத்தி அடிச்சுட்டு போனா கூட நம்ம கூட படுத்துட்டோம், அந்த ஒரு பெண் சுகம் காம சுகம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி அப்படி அவர் சீப்பா நினைக்கல. அதாவது இந்த 67 லட்ச ரூபா போனா கூட பரவாயில்ல, அவ திரும்பி வருவா அப்படின்னு தான் அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று, தனுசு ராசியோனுடைய அந்த மகத்தான வெள்ளந்தியான கேரக்டரை பார்த்தீங்கன்னா அதுதான். இவங்க நம்புறவங்க தான் இவங்களுக்கு துரோகமே பண்ணுவாங்க. ஸோ சொந்தக்காரன் நிச்சயமா வந்து தனுசு ராசிக்கு வேலைக்கே ஆக மாட்டான். இதுவும் வந்து ஜோதிட ரீதியான ஒரு சில உண்மைகள். அதனால இவர் நம்புறாரு, அவருடைய நம்பிக்கை நல்லபடியா நடக்கட்டும். 67 லட்ச ரூபாய் இழந்தாலும் அந்த 67 ரூபா போனது ஒரு பெருசா தோணல. அவ திரும்ப வருவா, வந்துட்டா போதும்ன்றதுதான் இவர் எதிர்பார்க்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க, நோட் த பாயிண்ட். ஆனா பல பேர் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை. ஒரு 10,000 ரூபாய் லாஸ் ஆனாலே வந்து நம்ம தான் தாங்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் ஆல் மிடில் கிளாஸ் இன்னைக்கு எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கு உஷாரா இருந்துக்கங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க. அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவுகளை சந்திக்க இருக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ஆஸ்ட்ரோலஜி ரவீன் கரண்.